கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இணையதளத்தின் மூலமாக எங்களோடு சேர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, திரும்பவுமாய் உம்முடைய சமூகத்தினராய் நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் விதமான நல்ல தருணத்தை எங்களுக்கு கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு நேராய் கடந்து வந்து உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய், எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ததான எல்லா கிருபைகளுக்காக, நீர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த எல்லா விதமான மகத்துவமான காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம். நீர் எங்கள் மேல் காட்டின கிருபைகள் தாராளமாய் காணப்படுகிறபடியினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதரம் 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 சோதரிக்கிறோம் ஆண்டவனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவனே. நல்லவரே, வல்லவரே, மகிமை நிறைந்தவரே, பரிசுத்தரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவனே. இம்மட்டுமாய் எங்களை வழி நடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு சேர்ந்த பாடலை என்னோடு பாடுகிறீர்களா? இம்மட்டும் என்னை நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இந்த நாளும் என்னோடு இருந்து எபினேசராக இருந்து என்னை வழிநடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை நாம் பாடுவோமாக. இம்மட்டும் என்னை காக்கி நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காக்கி நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
தாயின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். உம் வல்ல செயல்கள் நினைக்கின்ற பொழுது எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக, தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் அவர்களிடத்தில் சொல்வோம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாக என்னையே தம்முடைய பாதத்திலே நான் அர்ப்பணித்து ஜெபத்தோடு நான் இந்த பாடலை பாடுகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் எல்லாம் இந்த பாடலை இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவீர்களாக. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளம் பொங்குதையா. செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்யவரே நன்றி நன்றி ஐயா.
வாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் என்னுடைய ஆராதனையை, என்னுடைய துதி பலிகளை, என்னுடைய ஸ்தோத்திர பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்த எல்லாவற்றிற்காக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நேரலின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கிருபையும் நம்முடைய ஒத்தாசையும் இன்னும் அதிகமாக அவருடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த நேரலை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையும் உங்கள் மத்தியில கொண்டு வருவதில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு இடைப்பட போகிறார், உங்களோடு பேச போகிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக. இந்த நாளிலும் கடந்த வாரத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சியாக நாம் கடந்த வாரத்தில் எதை பார்த்தோமோ அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி செபிக்கலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலும் நம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய செவிகளை திருப்புகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசும், இடைப்படும். நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தாவே, அந்த வல்லமுள்ள வார்த்தையானது கிரியை செய்யும்படியாக இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது எங்கள் வாழ்க்கையில செத்து போன ஒவ்வொன்றுக்கும் ஜீவனை கொடுக்கட்டும் என்று இடம் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசி இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். உங்களிடத்து வேத புஸ்தகங்கள் இருக்கும் என்று சொன்னால் வேத புஸ்தகத்தை புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட வேத புஸ்தகம் இப்ப கையில இல்லை அப்படின்னு சொன்னா உங்க மொபைல் போன்ஸ் கூட நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதை அந்த பைபிள் ஆப் நேராக நீங்க திருப்பிக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்துல இந்த வசனத்தை வைத்துதான் நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். கடந்த வாரத்துல என்னுடைய செய்தியின் தலைப்பானது தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர் அப்படின்ற வார்த்தைக்கு கீழாக நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம். காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவர். நான் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தையானது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியின் தலைப்பானது ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆத்துமாவை குறித்து பேசுறப்போ நம்மளுடைய ஊர்ல இருக்கிற தமிழ் திருச்சபைகளில் ஒவ்வொரு ஆராதனை முடிவில் எப்பொழுதுமே நம்ம ஒரு சங்கீதத்திலிருந்து 103வது சங்கீதம் 1வது 2வது வசனத்தை நாம் சொல்லி ஜெபித்து முடிப்பதுண்டு. நம்ம எப்பயுமே சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த வசனத்தை நம்ம எப்பயுமே நம்ம சொல்லி முடிப்போம். இந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அந்த சங்கீதத்துல அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், இந்த ஆத்துமா என்னாலும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமோ, ஸ்தோத்தரிக்க வேண்டுமோ, என்னாலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அது மட்டும் சொல்லாம 2வது வசனத்துல சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. இந்த ஆத்துமாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தரை மறந்து போறதும் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போறதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அது பை டிஃபால்ட் இந்த ஆத்துமா பாத்தீங்கன்னா அது மறதி என்கிற அந்த ஒரு டிஃபால்ட்டான காரியம் இந்த ஆத்துமாவுக்கு, அதாவது இந்த மனுஷனுக்கு ரொம்ப ஆழமாக இருக்கிறது. சோ ஆனபடினால பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயுமே கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதையும் கர்த்தரை தேடுகிறதையும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதையும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறதையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்காக இருக்க வேண்டும்.
என்னோட லைஃப்ல நான் ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே நான் செய்கிறது உண்டு. என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆபீஸ்க்கு வந்தோடனே ஒரு 10 நிமிடம், சர்ச்சுக்கு இங்க வந்தோடனே ஒரு 10 நிமிடம் எப்பயுமே நான் என்னுடைய டைமை எடுத்து நான் எப்பயுமே நான் செய்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நான் யோசித்து பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து அதுல களி கூர்ந்து மகிழ்ந்து அதுக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவேன். எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ பாரமான விஷயங்கள் என்னை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு தேவன் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்து கர்த்தரை துதிக்கிறப்போ என் வாழ்க்கையில மற்ற எல்லா தேவைகளும், மற்ற எல்லா கஷ்டங்களும், என்னை சுற்றி இருக்கிற எல்லா விதமான பாரமான சூழ்நிலைகள் எனக்கு பெருசாவே தெரியாது. அந்த சூழ்நிலையில கர்த்தர் நல்லவர் என்கிற துதிக்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள ஆழமாக இருந்து கொண்டே இருக்கும். சோ இது என்னுடைய பழக்கமாக நான் வைத்துக் கொண்டே இருக்கிறபடினாலே எனக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ அந்த கஷ்டத்தை குறித்து நான் ரொம்ப ஆழமா நான் சிந்திக்கவே மாட்டேன். கஷ்டம் இருக்கும், அந்த நேரத்துல ஒரு சோர்வு இருக்கும். பட் ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, அந்த கஷ்டத்தை நினைத்து அந்த சோர்வை குறித்து ரொம்ப ஆழமா சிந்தித்தே உட்கார்ந்து இருக்க மாட்டேன். அந்த நேரத்துல நான் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்து அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லி. சோ அந்த சங்கீதத்திலிருந்து நான் இதை கற்றுக்கொண்டப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சோ இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க ஆத்துமா என்னாலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதிக்க பழகி கொள்ள வேண்டும். என்னாலும் கர்த்தரை அவர் என்ன செய்தாரோ அதற்கு நன்றி செலுத்தி நீங்க பழகி கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க கர்த்தரை தேடுறது உங்க வாழ்க்கையில அனுதினமும் இல்லை, கர்த்தர் செய்ததை நினைத்து பார்க்கல அப்படின்னு சொன்னா, ஒரு சமயத்துல நீங்க தேவனை விட்டு தூரமா போகிறதே உங்களால என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, நீங்க தூரமா போய்கிட்டே இருப்பீங்க. சோ கர்த்தர் என்னாலும் துதித்து ஸ்தோத்தரிக்கிறதுக்கு இந்த ஆத்துமா பழகி கொள்ள வேண்டும். அதுலதான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த புலம்பலை எழுதின இறைஞர் சொல்றாரு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு, அவரை என்னாலும் தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவர் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காதான். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் தேடுறீங்களோ உங்க வாழ்க்கையில இந்த சாயங்கால நேரத்துல நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில அவர் நல்லவராக இருக்கிறார். சரி, இந்த நாள்ல இந்த ஒரு தலைப்பை வைத்துக் கொண்டு உங்கள் மத்தியில 2 காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து நான் உங்கள் மத்தியில கொண்டு வர இருக்கிறேன். உங்களுடைய வேத புஸ்தகங்களை 2 நாளாகவும் 20வது அதிகாரத்திற்கு நேராக எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, கர்த்தரை நம்ம எப்பயுமே தேடுறது ரொம்ப அனுதினமும் தேடுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே நம்மளுடைய கஷ்டத்திற்காக, நம்மளுடைய பாரத்திற்காக, நம்மளுடைய தேவைக்காக தேடுவோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நான் வித்தியாசமா நான் கற்றுத்தர விரும்புகிறேன். கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில உங்க கஷ்டத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் மட்டும் தேடாதீங்க, எப்பயுமே தேடிக்கொண்டே இருங்க. எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எப்பயுமே தேடிக்கொண்டே இருங்க. சோ எப்படி கர்த்தரை என்னாலும் எப்பொழுதும் எப்பயுமே நம்ம தேட முடியும்? எப்படி கர்த்தரை எப்பொழுதுமே நம்ம தேட முடியும்? சோ 2 வேதத்திலிருந்து 2 காரியத்தை தான் உங்க மத்தியில நான் கொண்டு வர இருக்கிறேன். உங்க வேத புஸ்தகங்களை 2 நாளாகவும் 20வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். இந்த 20வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோசபாத் என்கிற ஒரு ராஜா, அவரை குறித்து இடத்துல நம்ம பார்க்க முடியும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யோசபாத் என்கிற ராஜா இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிராக, இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக 3 தேசங்கள், வசனத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா, இந்த 20வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கும் யோசபாத்தினுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக 3 தேசங்கள் எழும்பி யுத்தம் செய்யும்படி என்ன செய்யறாங்கன்னா கடந்து வந்தாங்க. இப்ப இந்த யுத்தம் செய்ய கடந்து வந்ததை மனுஷர்கள் யோசபாத்து கிட்ட சொன்ன உடனே, இவர் என்ன செய்கிறார் அப்படின்றத மையமா வைத்துதான் இவர் என்ன அந்த சூழ்நிலையில செய்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில 3 தேசங்கள், ஒரு தேசம் யுத்தம் பண்ணுவதற்கு வரல, 3 தேசங்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. இப்படிப்பட்டதான ஒரு திரளான ஜனங்களை கொண்டு யுத்தங்களை
அவன் சந்திக்க நேரிட்ட போது அவன் வாழ்க்கையில என்ன செய்தான் அப்படின்றத தான் நான் இன்னைக்கு இந்த உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நான் போதிக்க விரும்புகிறேன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யோசபாத் இந்த 3 தேசங்கள் அவனுக்கு விரோதமாக, அந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணுவதற்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவனே 3வது வசனத்துல யோசபாத் அவர் என்ன செய்யறாரு சொன்னா, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். நல்ல கவனிங்க, அவன் இந்த யுத்தங்கள் அவனை சூழ்ந்த பொழுது, 3 தேசங்கள் அவனுக்கு விரோதமாக சூழ்ந்த பொழுது அவன் செய்த முதல் காரியம், அவன் வாழ்க்கையில செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த யுத்தத்தின் மத்தியில கர்த்தரை தேடுவதற்கு அவன் மட்டும் இல்ல, தேசம் எங்கும் கர்த்தரை தேடுவதற்கு என்ன செய்தானா, உபவாசத்தை அறிவித்தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, நம்ம ஒரு ராஜாவாக ஒரு தேசத்துல இருப்பாரு அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு 3 தேசங்கள் யுத்தம் செய்வதற்கு எழும்பி வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜா என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, பிராக்டிக்கலா யோசிச்சா அந்த யுத்தத்தினுடைய மத்தியில எப்படி அவர்களை வீழ்விப்பது, அவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு எதிர்த்து நின்று சண்டையிடுவது, அவர்களை எதிர்த்து நின்று யுத்தம் செய்வது, அப்படிதான் சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. எப்படி அவனுடைய ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொள்வது, எப்படி ராஜ்யத்தை கைக்குள்ளாக வைத்துக் கொள்வது அப்படின்னு இந்த எல்லா விதமான அந்த யுத்த காரியங்களை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா யோசபாத் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தத்தின் மத்தியில, இந்த போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில அவன் செய்த முதல் காரியம் என்ன என்று சொன்னால், கர்த்தரை தேடுவதற்கு அவன் முதலாவதாக முன்னிட்டு வந்து காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில எப்பயுமே ஒரு விஷயம் எப்பயுமே நீங்க நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தேடுறதுக்கு எப்பயுமே வந்து நீங்க முன்னிட்டு நிக்கிறவங்களாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க வாழ்க்கையில எப்பயுமே கர்த்தரை தேடுவதற்கு நீங்க எப்பயுமே ஆயத்தமாகி அவர் சந்நிதியில நின்று அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு ஜனமாக நின்று கொண்டே இருக்கணும். கடந்த வாரத்துல 2 காரியங்கள் நான் சொன்னதுல நான் சொன்னேன், கர்த்தரை எப்பயுமே என்னாலும் தேட வேண்டும், அனுதினமும் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். சோ கர்த்தரை எப்பயுமே என்னாலும் அனுதினமும் தேட வேண்டும். சோ இத குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, அது என்ன பாஸ்டர் என்னாலும் அனுதினமும் எப்பொழுதும் தேட வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு அது புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அதை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் யோசித்து கொண்டிருந்த நேரத்துல என்னுடைய மனதுல ஒரு சம்பவம் ஒன்று, ரொம்ப நாளைக்கு முன்பதாக கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று என்னுடைய மனதில் திடீரென்று யோசனைக்கு வந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட தேசத்துல 2 விவசாயிகள் இருந்தார்களாம். இந்த 2 விவசாயிகள் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க அந்த தேசத்துல பல வருடமாக மழை இல்லாதபடியினாலே எல்லா விவசாயிகளும் ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில, வறட்சியான சூழ்நிலையில கடந்து சென்றார்களாம். இந்த 2 விவசாயிகள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு விவசாயி எப்பயுமே அந்த வறட்சியான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவருடைய நிலத்தை எப்பயுமே பயிரிடுவதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். அதை வந்து அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். எப்பயாவது மழை பெய்யும், அந்த மழை பெய்யுற நேரத்துல நம்ம பயிரிடுறதுக்கு அந்த நிலம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னொரு விவசாயி அவர் என்ன செஞ்சாருன்னா, மழை வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பயிரிடுவதற்கு நம்ம ஆயத்தம் பண்ணிக்கலாம், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டே இருந்தார். அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே இந்த 2 விவசாயியை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தார்கள். ஆனா இந்த 2 விவசாயி சொல்லிட்டே இருந்தாங்க, ஒரு நாள் மழை பெய்யும், நாங்க நிச்சயமா எங்க நிலத்துல பயிரிடுவோம், அதுக்குண்டான பலனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு விவசாயி எப்பயுமே போல அந்த நிலத்தை என்ன செஞ்சாருன்னா, பயிரிடுவதற்கு நேராக ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். இன்னொரு விவசாயி மழை பெய்யட்டும், அதுக்கப்புறம் அந்த நிலத்தை ஆயத்தம் பண்ணி பயிரிடுவோம் அப்படின்னு அவர் உட்கார்ந்துட்டே இருந்தார். அவங்க 2 பேரும் நினைத்தபடி ஒரு காலம் வந்தது. அந்த காலத்துல என்ன செஞ்சு சொன்னா, அவங்க எதிர்பாராத சூழ்நிலையில மழை, பயங்கரமான மழை அந்த நேரத்துல வந்துச்சு. இப்ப அந்த பயங்கரமான மழை வந்தோடனே
இந்த நிலத்தை பயிரிடுவதற்கு நேராக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த விவசாயி என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அந்த சீசனுக்கு ஏத்த ஒரு விதையை என்ன செஞ்சார், விதைக்க ஆரம்பித்தாராம். ஆனால் இன்னொரு விவசாயி அந்த நிலத்தையே ஆயத்தம் பண்ணாம இருந்தார் பாத்தீங்களா. அவர் என்ன செஞ்சாருன்னா, அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாருன்னா நிலத்தை பயிரிடுவதற்கு ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சாராம். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த நிலத்தை பயிரிடுவதற்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த விவசாயி அந்த சீசனுக்கு ஏத்த விதையை விதைக்க ஆரம்பிச்சோன்னே அந்த பயிர்கள் வேரூன்ற ஆரம்பித்து அந்த பயிர்கள் அதற்குண்டான பலனை கொஞ்சம் கொஞ்சமாக தர ஆரம்பித்தது. ஆனா இவர் ரெண்டாவது இருக்கிற விவசாயி அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தது நிமித்தம் அவர்னால அந்த லேண்ட அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி அந்த கதையில முடித்திருந்தார்கள். அதை நான் பார்த்தப்போ என்னுடைய மனதுல ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம வாழ்க்கையில ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து இருப்போம் அப்படின்னு சொன்னா, அதற்கு ஆயத்தமாகி அனுதினமும் அவரை தேடிக்கிட்டே இருந்தாதான் அதை செய்கிற சீசன் வர்றப்போ அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் நான் அவரை தேடிக்கிறேன், அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு தரட்டும், அதுக்கப்புறம் நான் அவரை தேடிக்கிறேன், அவரை நான் அனுதினமும் அதுக்கப்புறம் நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த சீசன் வரப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது கர்த்தர் இதை உங்க வாழ்க்கையில தருகிறார் என்பது. ஆனபடினால நல்ல கவனிங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த யோசபாத் இவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தம் வந்த உடனே இந்த 3 தேசங்கள் எழும்பி யுத்தம் செய்ய வந்த உடனே இவர் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் உட்கார்ந்து இந்த யுத்தத்திற்குரிய யுக்திகளை சிந்திக்க ஆரம்பிக்கல. அதாவது வார் டாக்டிக்ஸ் குறித்து அவர் சிந்திக்க ஆரம்பிக்கல, பிளான்ஸ் குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கல. அவர் செய்த முதல் காரியம், அந்த தேசத்தின் ராஜாவாக இருந்தாலும் அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை தேடுவதற்கு எல்லாரும் நம்ம கூடி வருவோம், உபவாசத்தை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இது சம்திங் அந்த நேரத்துல இன்ஸ்டன்டா வருகிற காரியம் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த யோசபாத் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரை அனுதினமும் தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தபடியினால அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு யார்கிட்டதான் வரும், இந்த பிரச்சனைக்கு உண்டான முடிவு யார்கிட்டதான் வரும் அப்படின்னு சொல்றத அவன் புரிந்து வைத்தபடியினால அவன் ஆட்டோமேட்டிக்கா எங்கதான் போறான்னா கர்த்தர்கிட்ட தான் போறான். அதை நான் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர்கிட்ட ஏன் அவன் போறான் அப்படின்னு சொன்னா, 2 விஷயங்களை நான் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். இதே சம்பவத்துல வாசிக்கலாம். இந்த அதே 20வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க என்று சொன்னால், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வலிமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. 7வது வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றும் கொடுக்கவில்லையா? நல்ல கவனிங்க. அவர் இந்த யுத்த காலத்துல யுத்தம் செய்வதற்கு அதை குறிச்சு யோசிக்காம தேவனுடைய சந்நிதியில காத்திருப்பதற்கு உபவாசம் அறிவிச்சுட்டு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது யோசபாத் ராஜா ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை தான் நான் படித்து காண்பித்தேன். 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, ரொம்ப அருமையான அவர் சொல்றாரு பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தாலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்க கூடாது. நல்ல கவனிங்க. அவருடைய ஜெபத்துல எவ்வளவு ஒரு உண்மையான ஆழமான ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துறார் பாருங்க. அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். இது நம்மளுடைய ஜெபத்துல எல்லாரும் காமனா பண்றதுதான். ஆண்டவரே நீங்க தான் தேவன், கர்த்தாதி கர்த்தர் நீர், எல்லாருமே இது காமனா பண்றவர். ஆனா இவர் ஒரு ராஜாவாக இருந்து இவர் தேவன்கிட்ட ஜெபம் பண்றப்போ அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் நீர் அப்படின்னு சொல்றார். இதை சொல்றது யார் அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தையே ஆளுகிற, இந்த யூதா தேசத்தையே ஆளுகிற ஒரு ராஜா தேவனை நோக்கி பார்த்து சொல்கிறார். முதலாவது அவர் சொல்றார், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் ஆளுகிற கர்த்தர் நீரா இருக்கிறேன். முதலாவதாக நல்ல கவனிங்க, கர்த்தரை என்னாலும் தேடுற பழக்கம் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னா,
அவரை உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகிற கர்த்தராய் இருக்கிறார் என்பதை நீங்க அங்கீகரிக்க தொடங்குறப்போ உங்க வாழ்க்கையை முற்றிலும் அவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்லுவீங்கன்னா, ஆண்டவரே உங்க ராஜ்யத்திற்கு கீழாக நான் இருக்கிறேன், நான்ல நீரே என்னை ஆளுகிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தல, நீரே என்னை ஆழ்ந்து கொண்டு நீரே என்னை ஆளுகிற தேவனா இருக்கிறபடினால வாழ்க்கையை நடத்துகிறது நீர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனாக நம்ம காணப்படுவோம். அப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு நாளும் அவர் நல்லவர் என்பதை ஒரு ஆமென் சொல்லி பாருங்க. முதல் காரியம், the first thing என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே நீர் ஆளுகிற கர்த்தர், நீ ராஜாதி ராஜா, நீ என்னை ஆளுகிறவர் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக நீங்க இருந்து பாருங்க. அது எவ்வளவு பெரிய blessing உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்க அதுக்கப்புறம் பார்க்க முடியும். The first thing மறந்து விடாதீங்க, என்னைக்குமே மறந்து விடாதீங்க. முதல் காரியம், உங்க வாழ்க்கையில எப்பயுமே சரி கர்த்தரை எப்பவுமே உங்களை தேடுற பழக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட அந்த ஒரு சிந்தனை எப்பயுமே ஆழமா இருக்கணும். என்ன அந்த சிந்தனை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை ஆளுகிறவர் நீர், என்னுடைய ராஜாதி ராஜா நீர், என் மேல் அதிகாரம் கொண்டவராக என்னை ஆட்கொண்டு நடத்துகிற தேவாதி தேவன் நீர் அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜ்யத்தின் ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். The first thing. இப்படி இருக்கிறப்போ உங்க வாழ்க்கை அவருடைய கரத்துல கொடுத்து அவருடைய வல்லமைக்கு உட்பட்டவர்களாக நீங்க இருக்கிறப்போ அவர் என்னென்ன செய்யணும்னு சித்தம் கொள்றாரோ அவர் செய்கிறவராக இருப்பார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவுடைய ஆளுகைக்கு கீழாக நம்ம இருந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. தேவன் உங்களுடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக உங்க வாழ்க்கையை கொடுக்கிறப்போ அவரை தேடுகிற அந்த ஒரு சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா எப்பயுமே உங்கள்கிட்ட வந்துட்டே இருக்கும். ரெண்டாவது காரியம், இவர் இந்த யோசபாத் ராஜா அவருடைய இன்னொரு ஜெபத்துல அவர் சொல்றாரு. அதே இதுல பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்றாரு, எங்கள் தேவனே அவர்களை நீர் 11வது வசனத்துல அவர் சொல்றாரு, இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையாய் சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். 12வது வசனம் இப்ப வாசிக்கிற கேள்வி, எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ரெண்டாவது பாருங்க, அவருடைய ஜெபத்துல இன்னொரு பவர்ஃபுல்லான விஷயத்தை சொல்றாரு. அவர் சொல்றாரு, எங்கள் தேவனே இந்த திரளான கூட்டத்திற்கு நடுவாக எங்களுக்கு நிற்க என்ன இல்லைன்னா பலன் இல்லை, இந்த சூழ்நிலையில நாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கூட எங்களுக்கு யோசனையும் இல்லை, நீங்க எங்களை நடத்துங்க. முதல்ல அவர் சொல்றாரு, ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர்தான் இந்த தேசத்தை ஆளுகிற ராஜா அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவதாக அவர் சொல்றாரு, இந்த திரளான கூட்டத்திற்கு மத்தியில் நிற்பதற்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட பலனே இல்லை, நாங்க என்ன பண்றதுன்னு கூட எங்களுக்கு என்னன்னா தெரியல அப்படின்னு சொல்றாரு. பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றப்போ அவருக்கு நம்ம அவர்கிட்ட என்ன பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத நம்ம குறிச்சு நம்ம கேட்கிறப்போ நம்மளே அவருக்கு ஒரு ஐடியா கொடுப்போம். எனக்கு இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உங்க சூழ்நிலையில மத்தியில எப்பயுமே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இந்த மத்தியில எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இந்த காரியத்தின் மத்தியில எங்களுக்கு நிற்பதற்கும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லிப்பாங்க. அந்த நேரத்துல தேவன் உங்கள் வாழ்க்கையில நினைத்ததையும் குறித்ததையும் அவர் சிந்தித்து வைத்ததையும் வெளிப்படுத்துகிறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தரை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த தேடுகிற பழக்கம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா அது இன்ஸ்டன்டா வராது. அந்த தேடுகிற பழக்கம் உங்க வாழ்க்கையில எப்போ தொடங்கும் அப்படின்னு சொன்னா அவர் உங்கள் ராஜா,
அவர் உங்களை ஆளுகிற தேவன் என்கிற ஒரு எண்ணம் ஆழமா உங்களுக்குள்ள இருக்கிறப்போ அவரை தேடுகிறது உங்க வாழ்க்கையில இயல்பாக வர தொடங்கும். ரெண்டாவதாக, அவரை தேடுகிற பழக்கம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு நிக்க பலன் இல்லை, என்னால என்ன செய்யணும் அப்படின்றதுக்குண்டான ஞானமும் இல்லை, அதுக்குண்டான ஒரு தெளிவு இல்லை, நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கிறப்பையும் நம்ம அனுதினமும் நம்ம வாழ்க்கையில அவர் கையில ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணி வாழ ஆரம்பிக்க என்ன செய்வோம்னு சொன்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை தேடுகிற ஒரு ஆத்மாவாக நம்ம மாறிவிடுவோம். எப்பயுமே நம்ம ஆராதனை முடிவுல தான் இதை சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆனா இன்னைக்கு இப்ப நீங்க அதை உணர்ந்து சொல்லி பாருங்க, என் ஆத்மாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சொல்லி பாருங்க, உங்க ஆத்மாவை பார்த்து நீங்களே சொல்லி பாருங்க, அவர் செஞ்சதை என்னைக்குமே மறவாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்க தான் என்னை ஆளுகிற கர்த்தர்னு சொல்லி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில டெய்லியும் உங்களுடைய பிரேயர்ல அதை தொடங்குறப்ப நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவரே நீர் தான் என்னை ஆளுகிற கர்த்தர், என்னை ஆட்கொண்டு நடத்துகிறவர் நீர்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை தேட ஆரம்பிப்பீங்க. எல்லா நேரத்திலையும் நீங்க ஜெபம் பண்றப்போ உங்க தேவைகளுக்காக ஒரு லிஸ்ட் போட்டு அவர்கிட்ட போய் நின்று, ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில தேவையா இருக்குது, தாங்க இப்படி தாங்க அப்படி தாங்க அதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு உங்க தேவையின் மத்தியில நீங்க போய் சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில தேவைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, நிந்தைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, ஆனா இதன் மத்தியில எனக்கு நிற்பதற்கு பலன் இல்லை, நான் இதன் மத்தியில என்ன செய்யறது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஓகேல அவர் ஆளுகை செய்கிறவராக, உங்களை நடத்துகிற கர்த்தராக அவர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்னாலும் தேடுகிற பழக்கம் எப்ப வரும்னு சொன்னா, ரெண்டே விஷயம் தான், சிம்பிளான காரியத்தை உங்க மத்தியில கொண்டு வந்திருக்கிற ரெண்டே விஷயம் தான். ஒன்று, அவருடைய ஆளுகைக்கு நீங்க உட்பட்டவர்களாக இருக்கும் பொழுது. இரண்டாவதாக, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் நிற்பதற்கும் பலன் இல்லை, நான் என்ன செய்வது என்பதை குறித்துதான சிந்தனையும் இல்லை, நீங்க என்னை நடத்துங்க. சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில அவரை தேடுகிற பழக்கம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இயல்பாக வர தொடங்கும். அவரை தேடுகிற ஆத்மாவாக நீங்க இருக்கிறீங்களா? நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர், உங்களை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். மறுபடியும் அந்த புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் படித்து முடிக்கிறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரை தேடுகிற ஆத்மாவாய் இருந்து பாருங்க, அவர் நல்லவர் என்பதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை தேடுகிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் நீர் நல்லவராக இருக்கிறீர். ஒருவேளை எங்க வாழ்க்கையில நாங்கள் அனுதினமும் உம்மை தேடுகிற ஜனமாக இல்லையா, இந்த நேரத்துல நாம் உம்மை நோக்கி பார்த்து சொல்லுகிறோம், ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகிற தேவன் ஐயா, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே எங்க வாழ்க்கையில தேவைகள் மத்தியில நாங்க என்ன செய்ய வேண்டும், என்ன எப்படி இந்த தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க அதை குறித்து யோசிக்காம உங்கள்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எங்களுக்கு இது மத்தியில நிற்பதற்கு பலன் இல்லை, இதன் மத்தியில இதை சமாளிப்பதற்கு எங்களுக்கு எந்த ஒரு யோசனையுமே இல்லை, நீங்க எங்களை நடத்துங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. கர்த்தரை நீர் நல்லவராய் இருக்கிறீர், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.